படைப்பின் கதை. ஆரம்பத்தில் நட்சத்திரங்களோ கிரகங்களோ இல்லை, வானமும் இல்லை, கடலும் இல்லை, மரங்களோ செடிகளோ இல்லை, மனிதர்களும் இல்லை, விலங்குகளும் இல்லை. தொடக்கத்தில் தேவன் மட்டுமே இருந்தார். அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். மேலும் அங்கு வெளிச்சமும் அதிகமாக இருந்தது. தேவன் சொன்னார், அது நல்லது. தேவன் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். அன்று முதல் நாள். அப்போது தேவன், தண்ணீரை இரண்டாக பிரிப்போம் என்றார். தேவன் வானத்தையும் கடலையும் படைத்தார். தேவன் சொன்னார், அது நல்லது. அது இரண்டாவது நாள். மறுநாள் தேவன், வறண்ட நிலத்தையும் நிலத்தை மூடும் வகையில் தாவரங்களையும் உருவாக்குவோம் என்றார். தேவன் பூக்கள், மரங்கள், புல் மற்றும் இலைகளை உருவாக்கினார். தேவன் சொன்னார், அது நல்லது. அன்று மூன்றாவது நாள். அடுத்து தேவன் 2 பெரிய விளக்குகளை உருவாக்கினார். பகலுக்கு சூரியன், இரவுக்கு சந்திரன். அவர் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். தேவன் சொன்னார், அது நல்லது. அது 4வது நாள். மறுநாள் தேவன், கடலை உயிரினங்களால் நிரப்புவோம், பறவைகள் வானத்தில் பறக்கட்டும் என்று கூறினார். தேவன் சிறிய மீன்கள், பெரிய மீன்கள் மற்றும் அனைத்து வகையான பறவைகளையும் உருவாக்கினார். தேவன் சொன்னார், அது நல்லது. அது 5வது நாள். அடுத்த நாள் தேவன் பூமியை விலங்குகளால் நிரப்பினார். அப்பொழுது தேவன், நம்முடைய சாயலிலும் ஜனங்களை உருவாக்குவோம் என்றார். தேவன் சொன்னார், அது நல்லது. அது 6வது நாள். 7ஆம் நாளில் தேவன் ஓய்வெடுத்தார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து, அது மிகவும் நல்லது என்றார். தேவன் 7ஆம் நாளை ஒரு முக்கியமான ஓய்வு நாளாக ஆக்கினார். அப்படித்தான் தேவன் 7 நாட்களில் உலகை படைத்தார்.